ஓகே தம்பி, எங்கே இருக்கா உங்கள்கிட்ட திறமையாக இருக்கா காட்டி விடுங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது போலியே. அதான் குழந்தைகளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான விளையாட்டுகள் இதெல்லாம். எங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே காணும் இல்லைக்கு வெயிட்டுக்கா மொத்தமாக அறுத்துக்கின்னு போனாலும். வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு வந்து விளையாட்டு இடம் கட்டியிருப்பாங்க. அந்த விளையாட்டு இடம் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. எங்கள்ட கிராமத்தில் எப்படி கட்டிக்கிறாங்கன்ட்டு அதில் என்னென்ன விளையாட்டு இருக்கிறது தான் நாங்கள் இப்போ சுற்றி காட்ட போகிறோம். இவா வந்து என் தங்கச்சி, என் தம்பி, மற்றது வந்து என் அத்தான். இப்போ நாங்கள்லாம் இப்போ அந்த விளையாட்டு ஆட போகிறோம். எப்படி அது விளையாடுறது எப்படி இருக்குமெண்டு நல்ல இன்ட்ரெஸ்டாக போகும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. முன்ன பார்க்குறது உங்களுக்கு நோமலாக தெரியும், இதான ஊஞ்சால். இப்போ வந்து என் தங்கச்சி இந்த தம்பி மாடி காட்ட போறினோம். தங்கச்சியால் உள்ளுக்குள்ள கால் விடையில அது என்னண்டா இது நல்ல குழந்தைகளுக்கு. அதான் தம்பி ஆடுங்க இருக்கா பாப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஓகே காணும் இல்லைக்கு வெயிட்டுக்கா மொத்தமாக அறுத்துக்கின்னு போனாலும். அங்கால விளையாட்டு பார்ப்போம். இங்கால ஒரு மர வீடு மாதிரியும் கட்டிக்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்காண்டி. இங்கால வந்து மண் விளையாட்டு. இங்கே வந்து எல்லா இடங்கள்லேயும் மண் இல்லை, பார்க்குறீங்க சுற்றி அங்கால் பக்கங்கள் எல்லாம் இங்கே சீமேந்தாலாம் கட்டியிருப்பாங்க, செமெண்ட். அதனாடி இங்கே மண் புரிம்பாக இருக்குது குழந்தைகள் விளையாடுறதுக்காண்டி. கடல் மண் மாதிரி இதில் வந்து வீடு கட்டி விளையாடலாம். மெட்டது இங்கே மண் அள்ளி அந்த எங்கள்ட ஊரில் வந்து கிணத்துக்குள்ளால் தண்ணி இது செய்கிற மாதிரி. நல்ல வெயிட்டாக இருக்குது போலியே. அதான் குழந்தைகளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான விளையாட்டுகள் இதெல்லாம். அப்படியே மொத்தமாக திருப்பலாம்யா. இப்போ வந்து தங்கச்சி இப்போ விளையாடி காட்டுறா. அவாவே ஏற்கனவே ஒரு குழந்தை தான். இங்கால பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே, அதுக்கு அங்கால அடுத்த விளையாட்டுக்கு போவோம். இங்கால வந்து என்ன விளையாட்டுன்ட்டு எனக்கு பேர் தெரியாது, ஆனால் நல்ல பெம்பலாக இருக்கும் குழந்தைகளுக்கு. தம்பி நல்லா வேகமாடினா நான் நினைக்கிறேன் இதை பிடுங்கிக்கிண்டு வந்துடுமோட. இங்கே வெயிட்டுக்கு எப்படி இது செய்துண்டு வேறு. இங்கால வந்து ஒரு கப்பலுண்ட இதுக்கு ஷேப்பில் வந்து கட்டிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் மேலே போவோம் வாங்க. இது வந்து அந்த மேலையில் ஏறுறது மாதிரி தெரியும் தானே. இங்கே சின்ன குழந்தை சறுக்கி விளையாடுறான். கூடுதலாக இங்கே வந்து நிறைய குழந்தைகள் நிற்கும். இன்றைக்கு வந்து லீவு நாள், அதனாடி எல்லோரும் வந்து வேறு நாடுகளுக்கு போயிட்டாங்க. ஆக்கள் வந்து இங்கே இல்லை விளையாடுறதுக்கு. அதான் சனம் குறைவாக இருக்குது, இல்லாட்டி நிறைய சனமாக இருக்கும். இங்கால வந்து பார்க்குறீங்க சுற்றி இப்போ காட்டுறோம் பாருங்க. அங்கால வந்து ஸ்கூல் இருக்குது. அது வந்து நாங்கள் இருக்கிற கிராமத்து ஸ்கூல். அங்காலையும் கொஞ்சம் விளையாட்டுகள் இருக்குது, அதுவும் நாங்கள் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னே இங்கே சுற்றி காட்டுறேன். அப்படியே நாங்கள் கீழே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவனமாக போகணும். கீழே ஜம்மிங் மாதிரி இருக்கும் இருந்து சாப்பிட்றதுக்கு. அது இதுதான் மெயின். இது வந்து ஒரு ஆளை இருத்தி போட்டு சுற்றுறது. ஆனால் வந்து ஒரு 10 செகண்ட்லேயே நீங்கள் வந்து பயந்துடுவீங்களா, அந்தளவுக்கு பயமாக இருக்கும் இது. ஓம் யார் செய்ய போகிறது? இப்போ ஊத்தியாக இருக்குது, நின்று கொண்டும் செய்யலான்னு நினைக்கிறேன். கவனமாக வழுக்கும். ஓகே தம்பி, இங்கே இது ஊத்தியாக இருக்குது, வழுக்குது. அதனாடி இருக்க விருப்பம் இல்லையா. அதுக்கு அங்கால தான் நல்ல விளையாட்டுகள் வருது பாருங்க. ஓகே தம்பி, எங்கே இருக்கா உங்கள்கிட்ட திறமையாக இருக்கா காட்டி விடுங்க. யாரு சாமி இவன்? ஓகே 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 கவனமா. இது மழை பெஞ்சிருக்குது, அதனாடி மரங்கள் தெரியும் தானே, வழுக்கும் கொஞ்சம். அதனாடி கவனமாக இருக்கணும். அதான் சொன்னேன் நான் கவனமாண்டு. அந்த சின்ன குழந்தை வீடியோக்கு வேறு ஆசை போல. நாங்கள் எடுக்கிற பக்கம் ஓடி வாரா. ஐயா
ஓகே கிரிஞ்சாவாட்டுங்க கால் அடிபட்டுட்டேன். இப்போ பார்க்க போகிறது தான் பாடு பெம்பலாக இருக்க போகுது பாருங்க. இது வந்து சின்ன குழந்தைகள் விரும்பி செய்கிற ஒரு விளையாட்டு. இது வந்து ஒரு ஆளை இருத்தி போட்டும் செய்யலாம், இப்படி இல்லாட்டி இப்படி கொஞ்சம் பவர் கூடினாக்கள் இப்படி ஓடிக்கின்னு தனியாகவும் செய்யலாம். பாருங்க இந்த தம்பி கொஞ்சம் பவர் கூடினாலும் இப்படி போகிறாரு. இப்போ போகமா ஓடி போய் அப்படியே இது செய்ய போகிறார், அப்படியே போய் அடிபட்டுட்டு திருப்ப வாரது. ஆனால் நார்மலாக வந்து அங்கேருந்து நீங்கள் இங்கேருந்தே தொடங்கலாம். ஆனால் அவர் கொஞ்சம் கொடூரமான மிருகம். ஓகே ஒருக்கா ஷாயினி ஒருக்கா இருத்தி போட்டு தள்ளி விட்றீங்க ஷாயினி. ஓகே என் தங்கச்சி இருக்கிறா, என் தம்பி வந்து ஆனால் நல்லா போகுமா. ஓகே காணும் காணும். அவ சொல்கிற நல்லா இருக்குதாண்டு. இதுக்கு வந்து என் அக்காவை கூட்டின்னு வந்தால் அழுவா, ஏன்னாண்டா அப்படி போகமாக கொண்டு விடுவோம் நாங்கள். அவள் வந்து கத்துவா விடுறா விடுறா விடுங்கடாண்டு. ஓகே இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சால் படுத்துக்கிண்டு ஆடுறது, இதுவும் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னாண்டா கவுண்டால் அப்படியே அடிபடும், பெரிய அடிகள் படும். இது வந்து ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான் இருக்கும், நல்ல பெம்பலாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல பெம்பலாக இருக்கும். இப்போ எங்களுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம் தெரியும் தானே. உண்மையாவா? ஓ என் தங்கச்சிக்கு வந்து இது பிடிக்கும், அதனாடி வந்து இவ வந்து இங்கே இதில் படுத்துக்கிண்டு பாட்டு கேட்டு கொண்டு இருக்கிறவா, பாட்டு கேட்டு ஆடுறவா. என் அத்தானகம் இப்போ ஆட ஆசையாக இருக்குதான், பார்ப்போம் அப்படின்ட்டு. அதான் படுங்க வந்து சேர்ந்தாங்கனோட. ஓ இருங்க நாங்கள் ஆடுறோம். அதான் என் அத்தானும் இருக்க போது நான் அத்தான் கொஞ்சம் வெயிட்டு கூட தெரியும் தானே. நோ 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 இல்லாக்கி சேர்ந்து இல்லாடி நான் பாடுக்கிறேன், நான் பாடுறேன். நானும் அதான் டோன்ட் புஷ் டு காலை உள்ளுக்குள்ள எடுங்க, கீழ அடி பாடு, காலை உள்ளுக்குள்ள எடுங்க. இல்லாடி மேல அப்படி காலை அடி. இல்லாடி கொஞ்சம் மெதுவா, கேமரா இருக்கு. என்ன இவ்வளவு மெதுவா ஆடுற? ஆட்டு வேகம். நான் தப்பா சொல்லிட்டேன். குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகளுக்கு மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரியா ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி தான் இருக்குது. என் அத்தானுக்கு கால் நீட்டு, அதனாடி கீழே அடிபட பார்த்தது, அதான் அத்தான் வந்து கத்தினவர். கொஞ்சம் பதிவு பாருங்க, எவ்வளவு பதிவு. உங்க தம்பிய பாருங்க தனியா ஆடுறாரு, எவ்வளவு மோசமா ஆடுறாரு. இல்லாக்கி கவனம், காணும் இப்படி ஆடணும் சட்டம் இல்லை இங்க. தம்பி ஏதோ அது இது காட்ட போற. ஓ ஓகே தங்கச்சி சாணி இரு நான் ஆடுறேன். இல்லாக்கி சாணி ஆட போறாளாம், சாணி ஆட போறாளாம். ஏய் பயப்படாம இருக்கிறாள். இல்லாக்கி இதை ஒருக்கா அப்படி அவருக்கா நானும் ஆட்டி பார்ப்போம் அப்படி இருக்குது. என்ன தங்கச்சி பயப்படாவா? எனக்கு கை வந்து அடிபட்ட நாடி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வந்து செய்யல, அதனாடி நான் இதோட அங்கால் சைட் போவோம். தங்கச்சி வந்து நித்திர நாங்கள் விட்டுட்டு தான் போகிறோம். இங்க வந்து இந்த இந்த விளையாட்டு இடத்துக்குள்ள நீங்க என்னென்ன செய்யக்கூடாதுன்னு இங்க போர்டும் வச்சுக்கிறாங்க. ஏனண்டா சின்ன குழந்தைகள் விளையாடுற நாடி
இங்கே வந்து நாய் கொன்றையில் அது ஏன்னாண்டா சின்ன குழந்தைகளுக்கு மாறி கடிச்சாலும் மற்றது சைக்கிளில் ஏதாவது அடிபட்டுரும் அதனாடி சிகரெட் குடிக்கக்கூடாது முக்கியமாக ஏனண்டா குழந்தைகள் நிற்கிது மற்றது வந்து ஹெல்மெட்டுகளோட விளையாடக்கூடாது ஏனண்டா அதுவும் அடிபடும் இங்கே விளையாடியக்களை இதுதான் மெயின் இது. இப்போ வேறுங்க எட்டத்துலேருந்து எப்படி இருக்குதுண்டு அத்தானும் தம்பியும் ஓய்வு எடுக்கிறீனம் அங்கால வந்து இது காட்ட மறந்துட்டேன் சின்ன குழந்தைகளுக்கு எங்களுக்கு இல்லை அங்கால வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் வாரினம் சாப்பிட்டுட்டு இதுதான் மெயினாக குழந்தைகள் விளையாடுற ஃபுட்பால் விளையாடுறதுக்காண்டி கட்டியிருக்காங்க. அப்படியே நாங்கள் அங்கால் சைட் போனோம்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஊஞ்சால் பெரிய குழந்தைகள் விளையாடுறதுக்காண்டி கட்டியிருக்கிறாங்க. ஊஞ்சால் நார்மலாகவே தெரியும் தானே உங்களுக்கு, அதான் இது இங்கால பள்ளிக்கூட பிள்ளைகள் விளையாடுறதுக்காண்டி. அப்படியே இங்கால் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி ஒரு செட்டப் செஞ்சுக்கிறாங்க குழந்தைகளுக்கு அதுவும் பழக்கி எடுக்கிறதுக்காண்டி. ஏன்டா இங்கே நிறைய காடுகள் இல்லை அதனாடி பத்தியல் என்ன காடு மரங்கள் வளர்த்து அதே ஒரு இன்ட்ரெஸ்டாக செஞ்சுக்கிறாங்க. இது வந்து குழந்தைகளண்ட பள்ளிக்கூடம். குழந்தைகளண்ட இங்கே வந்து 6 வயதுல இருந்து எத்தனை வயது மட்டும் 12 வயது மட்டும் இங்கே படிக்குது குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தில். அதுக்கு அங்கால பெரிய பில்டிங் பார்த்து நீங்கள் தானே அந்த பெரிய பில்டிங் அங்கே அந்த மூளை நடுவில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பெரிய பிள்ளைகள் 12 வயதுல இருந்து 16, 15 வயது வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் விளையாடுறதுக்காண்டி இங்கால என்ன வச்சுருக்காங்கண்டா இது டேபிள் டென்னிஸ். நாங்கள் வந்து நார்மலாக வளமையாக இங்கே விளையாட வரோம். நாங்கள் இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஓகே அதுக்கு அங்கால வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே தம்பி ஏதோ சொல்ல போகிறாராம். ஏனண்டா தம்பியும் இந்த பள்ளிக்கூடம் படித்தவர் அதை நாடித்தான். சொல்லுங்க. இங்கே பள்ளிக்கூடத்தால் உள்ளுக்குள்ள இன்டோர் ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுக்கு வரவு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காண்டி ஸ்விம்மிங் ஃபுல்லும் இருக்குது. அது வந்து இங்கே படிக்கிற பிள்ளைகள் நீந்துறதுக்காண்டி கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடம் வந்து நானும் படித்தேன். இதுக்குள்ள வந்து நாங்கள் நடுவலம் செய்யாத கூத்தே இல்லை. இங்கே வந்து 100க்கு 100 மார்க்ஸ் போடுறது 100% இல்லை. இங்கே வந்து 6க்கு 5 6க்கு 4 6 தான் இங்கே மார்க்ஸ். 6 வந்து 100 மாதிரி 5 வந்து 90 மாதிரி 90 80 மாதிரி நினைக்கிறேன் 75 அப்படி. அதான் ஸ்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 6 எடுக்கிறோம். நான் இந்த தம்பி தங்கச்சி வந்து கொஞ்சம் மட்டு தான் தெரியும் தானே. உள்ளுக்குள்ளே நல்ல இன்ட்ரெஸ்டான இது விளையாட்டுகள் இருக்குது. ஆனால் நாங்கள் உள்ளுக்க போக முடியாது படிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான். இங்கால வந்து குழந்தைகள் வந்து ஏறி விளையாடுறதுக்காண்டி ஏன்னா ஆர்மிஸ் அந்த ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இது வந்து தம்பி இப்போ செஞ்சு காட்டுவார் பாருங்க. கொஞ்சம் தம்பி உயரமாண்ட நாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமென்றாலும் முயற்சி செய்கிறார். இது நல்ல பவுடியாக இருக்குது. குழந்தைகள் நல்லா இது செய்யலாம்ல ட்ரைனிங். இது தங்கச்சி கொஞ்சம் அளவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். தங்கச்சி வந்து செய்வா பாருங்க. அடுத்ததுக்கு கை வைக்கணும். ஐயோ அப்படி அவளை முடியலை ஏனண்டா அவள் வெயிட்டு கூட அதான் நாடி. அங்கால வந்து பார்த்தீங்கண்டா யார் இப்போ விளையாட போகிறது பிரச்சனை இல்லை. வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். தங்கச்சி வந்து என்ன ஓட்டுறான். ஓகே இப்போ வந்து நானும் மத்தானும் தான் இது விளையாடுறோம். அதான் நீங்கள் கொஞ்சம் வெயிட்டு கூட நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப உயரம் குறைவாக இருக்குது. ஏனண்டா குழந்தைகள் விளையாடுறதுக்காண்டி தான் கட்டிக்கிறாங்க. நாங்கள் அண்டைக்கு ஒருக்கா மேலே ஒன்று ஏறினாங்க. அந்த மேலையில் வச்சுருந்தவங்க அது வந்து ஏதோ பெனை மரத்தில் ஏறின மாதிரி இருந்த பெனை மரம் ஒரு பெரிய வழுக்கு மரத்தில் ஏறின மாதிரி அவ்வளோ உயரத்தில் வச்சுருந்தவங்க. என் அக்கா வந்து ஏறினவா. நானும் என் அத்தானும் வந்து அக்காவை தூக்கி வச்சுருந்தாங்க. அவள் கத்த வலிக்கிட்டு அந்த அளவுக்கு உயரமாக இருந்தாது. ஓகே இப்போ என் தம்பி இருக்கிறார் எப்படின்னு பார்ப்போம். நீ என்ன வெயிட்ட அட நானே வெயிட்டு. ஐயோ காணுங்க. ஓகே அங்காலையும் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் இருக்குது. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு போவோம் இந்த ஏரியாவை பாருங்க. இது பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காண்டி கட்டியிருக்கிற டேபிள் டென்னிஸ். இது வந்து ஒரு என்னண்டு சிமெண்டாலாம் கட்டிக்கிறாங்க. இது வந்து தகரமோ ஒன்றும் இல்லை. அதுக்கு அங்கால இது வந்து தகரம்.
நீங்கள் இப்போ கீழே பார்த்து கொண்டு இருக்கிற புல்லு ஃபுல்லாக பிளாஸ்டிக் இல்லை, ரியல் புல்லு தான். இப்படியே அந்த சின்ன குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கு வந்து இப்படி பாஸ்கெட் பால் மெட்டது வந்து வாலிபால் விளையாடுறதுக்காண்டி கட்டி வச்சுக்கிறாங்க. தங்கச்சி ஏதோ சொல்கிறேன். இங்கே எல்லா விளையாட்டும் விளையாடலாம். இந்த பள்ளிக்கூடத்தில் சுத்த வரை எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். தம்பி ஏதோ தேடி கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். என்ன தந்துடுறான் ஓகே ஓகே வாங்க, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்படி வீடியோஸ் வேணுமெண்டா மறக்காமல் எங்கள்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டது கமெண்ட் பண்ணுங்க, என்ன வீடியோஸ் உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் பார்க்க விருப்பம்ண்டு நான் மறக்காமல் எடுத்து போடுவேன். மெட்டது இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேரும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.